தத்துவம் இல்லாத தலைவர்கள் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க. ஒரு நாடு அழிக்கணும்னா முதல்ல அந்த நாட்டு இளைஞர்களோட சிந்தனை அழிக்கணும். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகணும். இப்பெல்லாம் சோசியல் மீடியாவை திறந்தாலே இப்படிப்பட்ட போஸ்டுகளை தாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பொதுசனமா சில கேள்விகள் எழும்புது. ஒரு நடிகர், தயாரிப்பாளர், ஆட்சி செஞ்ச குடும்பத்தோட மகங்கிறத மட்டுமே அடிப்படையா வச்சு எந்த ஒரு அரசியல் முன் அனுபவமும் இல்லாத ஒருத்தரை எம்எல்ஏ ஆன 2 வருஷத்துல துணை முதல்வர் ஆக்குனப்போ இப்படி பதிவு போடுறவங்க எல்லாம் ஒன்னும் பெருசா கேள்விகள் கேட்டுறலையே. ஆனா தமிழக திரைத்துறையில உச்ச நடிகரா இருக்கிற ஒருத்தர் வந்த உடனே சிஎம் ஆனோன்னு சுயமரியாதை, சிந்தனை, தத்துவம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இது தமிழ்நாட்டிலே தற்குறி நாடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த தேர்தல்ல விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாருமே விஜய் ரசிகர்கள் கிடையாதுங்க. விஜயை பிடிக்காதவங்களும் போன தடவை டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்களும் அவங்க 2 பேரும் திரும்ப வரவே கூடாதுன்னு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? நீங்க தற்குறின்னு சொல்ற மக்களாலையும் அரசியல்னா என்னன்னே தெரியாத குழந்தைங்களாலையும் கூட தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விஜய்க்கு ஓட்டு போட வைக்க முடிஞ்சிருக்கு. ஆனா நாங்க பெரிய தத்துவத்தை கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்க யாராலையுமே அவங்களை சுத்தி இருக்கிறவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியல. ஏன் தெரியுமா? தத்துவம் பேசி பேசி எந்த ஒரு முன்னேற்றமும் பெருசா இல்லாம நாட்டை அப்படியே தான் வச்சிருக்காங்க. அதனால புதுசா வர விஜய் அப்படி என்னதான் பண்ண போறாருன்னு போட்டுதான் பாப்போமே அப்படின்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சொல்ல போனா விஜய பெருவாரியான மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கலங்க. ஏதோ பார்டர்ல பாஸ் ஆயிருக்காரு. ஆனா இதுக்கே கள நிலவரம் தெரியாம எல்லா மக்களையும் பொதுவா போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. ஆட்சிக்கே வராதவங்களை கண்மூடித்தனமா திட்டுறதை விட்டுட்டு அவங்க ஆட்சியில பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவோம். விஜயோட குணமே தனக்கு வரக்கூடிய விமர்சனங்களை வச்சு தன்னை மேம்படுத்திக்கிறது தாங்க. அதை அவரோட சினிமா வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் பண்ணியிருக்காரு. அதனால அவரை பர்சனலா அட்டாக் பண்ணாம அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுவோம். நாம என்ன சொல்லியும் ஒருவேளை அவங்க கேட்கலன்னு வைங்களேன், சிஎம்ஆ இருந்தவரை ஒரு எம்எல்ஏவா கூட ஆக்காம சட்டசபையிலேருந்து வெளியேற்றின மக்களால மறுபடியும் ஒருத்தரை பண்ண முடியாதா என்ன? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.